Joy to the world, the Lord is come. Let earth receive her King. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வந்திருக்கிறது சிஎஸ்ஐ ஹோம் சர்ச் நெய்யூர். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது. இப்போ நம்ம இந்த சர்ச் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். 1806ஆம் ஆண்டில் வில்லியம் டோபியஸ் ரிங்கிள்டோபே மயிலாடியில் ஊழியத்தை தொடங்கி 10 ஆண்டுகளில் 7 சபைகளை நிறுவினார். 1818ஆம் ஆண்டில் வந்த ரெவரண்ட் சார்ல்ஸ் ஸ்மித் அவரது முதல் 2 ஆண்டுகளில் சபைகளின் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்தது. திரு ஆஸ்டன் இரணியலில் வசித்து வந்தார். இருப்பினும் சபைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வேலை விரிவடைந்ததால் 1828ஆம் ஆண்டில் சபைகள் கிழக்கு மற்றும் மேற்கு என 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டன. மேற்கு பிரிவை பொறுப்பேற்ற ரெவரண்ட் சார்ல்ஸ் ஸ்மித் பொருத்தமான தேவாலய இடத்தை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை பெற்றார். முதலில் அவர் கொத்தனார் விலையில் ஒரு சிறிய வீட்டை கட்டினார். பின்னர் 2 ஆண்டுகள் மண்டைக்காடு பங்களாவில் வசித்து வந்தார். பின்னர் அவர் நெய்யூர் கிராமத்திற்கு அருகில் உள்ள ஒரு காடு நிறைந்த மற்றும் கைவிடப்பட்ட பகுதியை தேர்ந்தெடுத்தார். நெய்யூரில் உள்ள காட்டை வெட்டி கிறிஸ்தவ கிராமமாக மாற்றுவதற்கு பெரும் செலவு ஏற்பட்டது. 1830ஆம் ஆண்டில் ரெவரண்ட் சார்ல்ஸ் ஸ்மித் நெய்யூரில் குடியேறினார். இதற்கிடையில் திரு ஆஸ்டனும் இரணியலை விட்டு வெளியேறி நெய்யூரில் தங்கி அனைத்து வேலைகளையும் ஆய்வு செய்து வந்தார். தெற்கு திருவிதாங்கூரில் முதல் மிஷனரியான ரெவரண்ட் சார்ல்ஸ் ஸ்மித் மற்றும் அவரது மனைவி பல கிறிஸ்தவ குடும்பங்கள் வீடுகளை கட்டி இங்கு தங்குவதற்கு மிகவும் தாராளமாக உதவினார்கள். மிஷனரிகளும் இங்கு வீடுகளை கட்டி 5 குடும்பங்களை குடியமர்த்தி அவர்களுக்கு விவசாயம் செய்ய நிலம் கொடுத்தனர். சார்ல்ஸ் ஸ்மித் அவர்களால் கட்டப்பட்ட டார்ட்மவுத் தேவாலயம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. உறுதிப்பாடும் நேர்த்தியானது. இது சுமார் 70 அடி நீளமும் 38 அடி அகலமும் கொண்டது. ரஷ்யாவில் உள்ள பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் இருந்து பெறப்பட்ட மானியத்தில் இந்த தேவாலயம் கட்டப்பட்டது. இந்த டார்ட்மவுத் தேவாலயம் இப்பொழுது சிஎஸ்ஐ ஹோம் சர்ச் என்று அழைக்கப்படுகிறது. 1830ஆம் ஆண்டில் மிஷன் பிரிண்டிங் ஹவுஸ் நெய்யூரில் நிறுவப்பட்டது. ஒரு செமினரியும் நிறுவப்பட்டது. அதில் 10 மாணவர்கள் முதலில் படிக்க வந்தனர். 1831ஆம் ஆண்டில் இங்குள்ள திருச்சபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 31ஆக இருந்தது. நாகர்கோவில் செமினரியும் 1834இல் நெய்யூருக்கு மாற்றப்பட்டது. சர் சார்லஸ் மில்லர் செமினரி தலைவராக இருந்தார். 1839 வரை செமினரி இங்கு நடைபெற்றது. இந்த நெய்யூரில் புகழ்பெற்ற சிஎஸ்ஐ மருத்துவமனை ஒன்றும் நிறுவப்பட்டது. இதுவரை நெய்யூர் சர்ச் ஹிஸ்ட்ரியை கேட்டீங்க. இன்னொரு சர்ச் ஹிஸ்ட்ரியை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.